குறிப்பாக மதுரை மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் தலித்துகள் மீது வன்மமாக செயல்படுகிறான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் போராட்டம் பண்ணதுக்கப்புறம் அந்த அமைச்சருக்கு வந்து இன்னைக்கு வந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. உன் இனத்துக்கு நீ பெருமையானோனா நீ மாறு அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறான். இன்னொரு குரூப்பு இங்கே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம எல்லாம் முற்போக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம், நமக்குள்ளே இந்த பிரிவினையே கிடையாது, இந்த பிரிவினை உருவாக்குறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தன் வரான்னு சொல்கிறதுனால உன் கூட வந்து நிற்க மாட்டேன்னு சொல்கிறது என்ன ஒரு ஒரு மோசமான சூழல் இல்லையா, மோசமான நிலை இல்லையா? அது இன்னைக்கு ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டு இந்திய அளவில் இருக்குதுன்னா ஒட்டுமொத்தமாக எதை எதிர்த்து உருவாக்கப்பட்டதுன்னா பார்ப்பனர்களை எதிர்த்து உருவாக்கப்பட்டது ஆன்டி காஸ்ட் மூமெண்ட். ஆனால் இங்கே தோழர் ஜக்கையனுக்கும் நாகை திருவள்ளனுக்கும் அண்ட் தோழர் அதிமானுக்கும் இங்கே சீட் இல்லை, தோழர் தனபாலுக்கு சீட் இல்லை. ஏன் இல்லை? இப்போ பார்ப்பனத்துக்கு எதிராக நம்ம வந்து போராடணும், பார்ப்பனத்துக்கு எதிராக நம்ம வந்து ஒரு வேலையை செய்யணும். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் இருக்கிற கட்சியில் சேர்ந்த தனித்தொகுதி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்னைக்காவது நம்ம பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்களா? அவர்கள் விரும்புகிற ஒரு அடிமையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு அவர்கள் தனித்தொகுதியில் விரும்புகிற தனித்தொகுதி வேட்பாளர்கள் தலித்துகளை வந்து நிற்க வச்சுக்கிறாங்க. அந்த சமூகங்கள் குறித்து பேசுகிற ஒரு அக்கறை இருக்குது. ஏன்னா அந்த ஜாதிகாரன் அடிப்பான், நாளைக்கு அவனை ஊருக்குள்ளே விடமாட்டான், அவன் கேள்வி கேட்பான்.